ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கர்நாடகா பிரச்சனையில காவேரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கர்நாடகா முதலமைச்சரும் சரி, அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷனான நிலைமை எல்லையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு. நீங்க வந்து 2018 அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்க நானும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு. அது நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுதான், மொழி பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி தட்டுங்க ப்ளீஸ். அப்படி அந்த சிறு வயது அப்ப வந்து நிறைய பேர் கூட கமெண்ட்ல சொல்லுவாங்க, இவருனா சின்ன பையன், இவருனா கிளாஸ்ல தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் தண்ணி எடுத்து காமிச்சு, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க, எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ, அந்த நீங்க எல்லாம் வேணா சொல்லலாம் வரலாற்ற பையன், வரல விட்டு ஆற்ற பையன் அப்படின்னு. அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசுல நீங்க எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக நினைச்சிட்டீங்களே, எஸ்டிஆர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எட்டினது அதை சொல்லி ரெண்டு பேரும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு சுமூகமான முடிவுக்காக கொண்டு வந்தார் இல்லையா? அந்த எஸ்டிஆர் நடிச்ச அந்த படத்தை தயவு செஞ்சு தக்கலை படத்தை நீங்க கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க எவ்வளவு போட்டோ பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வீடியோ பார்த்திருப்பீங்க. மொழி பிரச்சனையோ இல்ல வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கட்டும், சரிங்களா? இதை சினிமாவுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கர்நாடக முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செஞ்சு இந்த விஷயத்த, சித்தராமையா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க கருத்தில் கொண்டு எங்க ரெண்டு பேருக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மக்களுக்கும் உள்ள நட்பை வந்து எதுவும் பிரிச்சிட வேண்டாம். நீங்க பெரியவங்க ஒரு முடிவு பண்ணி, இது சினிமாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்க அந்த ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி தக்கலை படத்தை நீங்க கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணோம். அங்க உள்ள சிம்பு சாரோட ரசிகர்களும் கமல் சாரோட ரசிகர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட் கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு தரணும் சார்.